ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே மினி விளாக் பார்த்துடலாமா? காலையில் நேரத்தோடு எழுந்தாச்சு. எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி பழனி ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதனால் நேரத்தோடு எழுந்தாச்சுங்க. எழுந்தவொடனே நிஷாந்துக்கு கொத்து சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டேன், அவருக்கு ஓட்ஸ் கிண்டிட்டேன். அவர் சாப்பிட போகிற நேரத்தில் கேஸ் வந்துருச்சு, கொடைக்கானல் கேஸுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் ரெடியாகி கிளம்பிட்டாங்க. அடுத்து நானும் வெளியில் கிளம்பிட்டேன். எங்கே அப்படின்னா என் மாமியார் வீட்டுக்கு தான். நடந்தே போயிடலாம், 5-6 வீடு தான் தள்ளி மாமியார் வீடு. இதுதான் கல்யாண பொண்ணு. இந்த பொண்ணுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு தாலியும் எடுத்துருவாங்க. இன்றைக்கே முடிச்சிடலாம் அந்த வேலையை அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் பழனிக்கு தான் போயிட்டோம். பழனிக்கு போன உடனே கோயிலில் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அது ஏதோ ஈடு போடுவாங்களாம். அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் துணி எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் துணி எடுக்க கிளம்பிட்டோம். எங்கள் இதில் இந்த மாதிரி பழக்கம் இல்லை, ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அதை முடிச்சுட்டு துணி கடைக்கும் வந்தாச்சு. சாரியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தாலியும் மாப்பிள்ளை வீட்டில் எடுத்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு நேராக நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் பயங்கர டயர்டாக இருந்துச்சு. எல்லாம் டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்திட்டு எல்லாருமே டீ சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 இருக்குங்க. அதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.